நானும் உங்ககிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொன்னேன். நானும் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். பண்ணதெல்லாம் நீ. வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அதையும் கேட்காம கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடினேன். நான் தான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு எதுக்கு போய் சொன்னேன்? உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் அசிங்கம். நாளைக்கே வந்து நீ செத்துப்போ அப்படின்னு என் பெரியமா சொன்னா நான் செத்து போயிருவேன். இவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்னபூர்ணி அக்கா சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அவன் அதை தான் செய்வான். இருங்க, நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன். சிந்து, சிந்து, ஏய் சிந்து, 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 ஏய் பாத்து பாத்து. என்ன சிந்து நீ புடவையில நெருப்பு பிடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறேன்? எல்லாம் உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து நீ நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்ன வார்த்தையால கொண்டுட்டு போனியே, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நெருப்புல கூட எரிஞ்சு செத்து போயிடலாம். நீ சொன்ன வார்த்தை ஒவ்வொன்னும் என்ன அணு அணுவா கொல்லுது. இப்ப எதுக்கு என்ன வந்து காப்பாத்துன? செத்து போட்டோன்னு அப்படியே விட வேண்டியதானே? நீ செத்து போயிட்டா பிரச்சனை இதோட எல்லாம் முடியாது. உன்னோட கவனக்குறைவால நெருப்பு பிடிச்ச உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரியமா தான் உன்னை ஏதோ பண்ணி கொன்னுட்டாங்கன்னு அவங்க மேல பழி போடுவாங்க.